வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, சமாதானம் தேடியும் கிடைக்காத குடும்ப அமைதி உங்களுக்கு நிறைந்திருக்கும். துலாம் ராசி நேயர்களே, சமாதானத்தை விரும்புவதும் எதிலும் நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்ட நினைப்பதுமே உங்களின் முதன்மை பண்பு. ஆனால் உங்களுடைய சொந்த குடும்பத்திலேயும் அந்த அமைதியை தேடி தேடி நீங்கள் அலைந்த காலங்கள் ஏராளமாக இருந்திருக்கும். ஒரு குடும்பத்துல எத்தனை நபர்கள் இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஏற்படுற சிறு சிறு சச்சரவுகளையும் கருத்து வேறுபாடுகளையுமே தீர்த்து வைக்க நீங்க பெரும் முயற்சி எடுத்திருந்திருப்பீங்க. எல்லோரும் சந்தோஷமா இருக்க வேண்டும், விட்டு கொடுத்து போவோம் என்று நீங்க ஒவ்வொரு முறையும் தாழ்ந்து போகும்போது அதை உங்கள் பலவீனமாவே மற்றவர்கள் கருதியிருந்திருப்பாங்க. குடும்ப அமைதிக்காக நீங்கள் விட்டு கொடுத்த விஷயங்களும் ஏற்றுக்கொண்ட சகிப்புத்தன்மையும் எல்லையற்றவையாக இருந்திருக்கும். ஆனா நீங்க எவ்வளவோ இறங்கி வந்துமே சமாதான கொடியை பிடித்துமே குடும்பத்தில் அமைதி என்பது உங்களுக்கு எட்டாக்கனியாகவே இருந்திருக்கும். ஒரு பிரச்சனையை தீர்த்து வைத்ததாக நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள்ள அடுத்த பிரச்சனை வேறு வடிவில் எதிர்கொண்டிருக்கும். நீங்கள் எதை நல்ல எண்ணத்துல சொன்னீங்களோ அதையும் தவறா புரிந்து கொண்டு உங்கள் மீது பழி போடுற சூழலும் அமைந்திருக்கும். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு வீடே ஒரு கோவில் போல அமைதியா இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனா அந்த வீட்டிலேயும் நிம்மதி இல்லாம 4 சுவருக்குள்ள அழுது புலம்பிய இரவுகள் ஏராளமா இருக்கும். அமைதியை தேடி நீங்கள் போன இடங்கள்ல எல்லாம் புயலை வீசியிருந்திருக்கும். குடும்பத்தினரின் நலனுக்காக உங்களையே நீங்கள் தியாகம் செய்திருந்தாலுமே நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற கேள்வி உங்களுக்கு பரிசாக கிடைத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க உங்க வாழ்க்கையிலேயேவும் சமாதானத்தை விரும்புவதும் ஏன் எழுதின நியாயத்தை தர்மத்தை நிலைநாட்ட நினைப்பதுதான் உங்களோட முதன்மை பண்பாவே நீங்க வகிச்சிருந்திருப்பீங்க. ஆனா உங்க சொந்த குடும்பத்திலேயும் அந்த அமைதியை தேடியே நீங்க அலைந்த காலங்கள் அதிகமா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு குடும்பத்துல எத்தனையோ நபர்கள் இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஏற்படுற சிறு சிறு சச்சரவுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் தீர்த்து வைக்க நீங்க பெரும் முயற்சி எடுத்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். குடும்ப அமைதிக்காகவேவும் நீங்க விட்டு கொடுத்த விஷயங்களுமே ஏற்றுக்கொண்ட சகிப்புத்தன்மைனா எல்லையற்றவையாக உங்க வாழ்க்கையில அமைந்திருந்திருக்கும். நீங்க எதை நல்ல எண்ணத்துல சொன்னீங்களோ அதையே தவறா புரிந்து கொண்டு உங்க மீது பழி போடுற சூழலும் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில கடந்த சில ஆண்டுகளா நடந்த பல சம்பவங்களை நீங்க நினைத்து பார்த்தீங்கன்னா, ஏன் என்னுடைய வீட்டில் மட்டுமே நிம்மதி நிலைக்கவில்லை என்ற கேள்வி உங்களுக்கு பலமுறை எழுந்திருந்திருக்கும். மனசுல தோன்றிருக்கும், நீங்கள் சண்டையை விரும்பாதவர், யாரிடமும் பகையை வளர்க்காதவர், ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை பேசி தீர்க்க வேண்டும் என்று நினைப்பவர். ஆனா உங்க நல்ல மனசையும் சில பலவீனமா நினைத்து பயன்படுத்தியிருந்திருப்பாங்க. குடும்பத்துல ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாடுகள் நாளடைவுல பெரிய மனக்கசப்பாகவே மாறி ஒரே வீட்டுல இருந்தாலுமே மனங்கள் வேறு வெகு தூரம் பிரிந்த சூழ்நிலை உங்களுக்கு உருவாகியிருக்கலாம். நீங்கள் சமாதானத்திற்காக பலமுறை விட்டு கொடுத்திருந்திருப்பீங்க. உங்க மனவேதனையும் வெளியில் காட்டாம உங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு சிரித்துக் கொண்டே வாழ முயற்சித்திருந்திருப்பீங்க. ஆனா அந்த சிரிப்பின் பின்னால எண்ணற்ற கண்ணீர்கள் மறைந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. குறிப்பா வீட்டுல ஒவ்வொருவருமே தனித்தனி கருத்துடன் செயல்பட்டதால தான் உங்க வார்த்தைக்கு மதிப்பு குறைந்தது போல நீங்கள் உணர்ந்திருந்திருப்பீங்க. நீங்க அமைதி காக்க முயன்ற ஒவ்வொரு முறையுமே புதிய பிரச்சனை உருவாயிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க சண்டையை விரும்ப மாட்டீங்க, யாரிடமும் பகையும் வளர்க்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அதை பேசி தீர்க்க வேண்டும் என்று நீங்க நினைப்பீங்க. அதனால உங்க நல்ல மனசை சிலர் பலவீனமாவே நினைத்து பயன்படுத்தியிருந்திருப்பாங்க. குடும்பத்துல ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாடுகள் நாளடைவுல பெரிய மனக்கசப்பாவே உங்க வாழ்க்கையில மாறியிருந்திருக்கும். ஒரே வீட்டுல இருந்தாலுமே மனங்கள் வெகு தூராவே பிரிந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில உருவாயிருந்திருக்கலாம். நீங்கள் சமாதானத்திற்காக பலமுறை விட்டு கொடுத்தும் போயிருந்திருப்பீங்க. உங்களோட மனவேதனையை நீங்க வெளியில காட்டாம உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு சிரித்து கொண்டே வாழ முயற்சித்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம அந்த சிரிப்பின் பின்னால இருக்கிற எண்ணற்ற கண்ணீர்கள் நீங்க மறைத்து வச்சிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். குறிப்பா உங்க வீட்டுல நீங்க ஒவ்வொருவருமே தனித்தனி கருத்துடனே செயல்பட்டு தான் உங்க வார்த்தைக்கு மதிப்பு குறைந்தது போல நீங்க உணர்ந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்திருக்கும். இது அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு இருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனின் சுப பார்வையும் குடும்பஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களுமே இதுவரை உங்க குடும்பத்துல இருந்து வந்த தேவையற்ற மாற்றங்களையும் மனக்கசப்புகளையுமே முற்றிலுமாக அகற்றும். சுற்றுத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களால் தள்ளிப்போன சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், விசேஷங்கள் மற்றும் திருவிழாக்கள் உங்க இல்லத்துல இனிதே அரங்கேறப்போகுது.
குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்க கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பாங்க. உறவினர்களுடைய வருகை வீட்டின் சூழ்நிலையை சுபிட்சமாகவும் மகிழ்ச்சியாகவுமே உங்களுக்கு மாற்ற பொது வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய அதிபதியான சுக்கிரனின் சுப பார்வை குடும்பஸ்தானத்தில் ஏற்படுற கிரக மாற்றங்களால இதுவரை உங்க குடும்பத்துல இருந்து வந்த தேவையற்ற பதற்றங்களையும் ஏன் மனக்கசப்புகளுமே இப்ப முற்றிலுமா அகரப்போகுது உங்க வாழ்க்கையில. சுற்றத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளுமே இப்ப நீங்கி ஒற்றுமை உங்க வாழ்க்கையில அதிகரிக்க போகுது. நீண்ட நாட்களா தள்ளிப்போன சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஏன் விசேஷங்களும் மற்ற திருவிழாக்கள் உங்க இல்லத்துல இனிமேல் அரங்கேற போகுது. உறவினர்களோட வருகை வீட்டினுடைய சூழலினை சுபிட்சமாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்க வாழ்க்கையை மாற்றப் போகுது. அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க நீண்ட நா நீண்ட நாட்களா குடும்பத்தை பற்றி கவலைகள் மனசுல ஒரு பெரிய சுமையாவே இருந்திருக்கும். குடும்பத்திற்காக நீங்கள் செய்த தியாகங்கள் பல நேரங்கள்ல யாருக்கும் தெரியாமலே போயிருந்திருக்கலாம். உங்க மனசுல இருந்த நல்ல எண்ணங்களை கூட சில தவறாவே புரிந்து கொண்டதால தான் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் உருவாயிருந்திருக்கலாம். வீட்டுல சிறிய சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய விவாதங்களும் ஏற்பட்டிருந்திருக்கலாம். ஒருவருக்கொருவர் பேசாமல் இருந்த நாட்களும் இருந்திருக்கலாம். பாசம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் உங்களை அதிகமாகவே மனவேதனை அடைய வைத்திருந்திருக்கும். ஆனா இனி அந்த நிலை மாறப்போகுது. சுக்கிர பகவானின் அருளாலையும் கிரக நிலைகளில் ஏற்படும் சாதகமான மாற்றங்களாலுமே உங்க குடும்பத்துல நீண்ட நாட்களாக மனசில் இருந்த கசப்புகளும் மெதுவாக கரைய தொடங்க போகுது. வீட்டில் சிரிப்பு சத்தம் மீண்டும் ஒலிக்க போகுது. நீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பதற்றமான சூழ்நிலையுமே விலகி அமைதியும் ஒற்றுமையும் நிலை பெற போகுது. உங்கள் வீட்டிற்கு வருபவங்க கூட இப்போது இந்த வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் தெரிகிறது என்று சொல்ற அளவிற்கு நல்ல ஆற்றல்கள் உருவாகும். இதுவரை வீட்டில் எந்த முடிவையும் எடுக்கும்போது கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் இனிமேல் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கப் போகின்றது. உங்கள் கருத்துக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் அன்பையும் உழைப்பையுமே புரிந்து கொள்ள தொடங்குவாங்க. நீண்ட நாட்களா பேசாமல் இருந்த உறவினர்கள் கூட மீண்டும் உங்களிடம் தொடர்பு கொள்ள வாய்ப்பு உள்ளது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் குறித்து ஆலோசனைகள் ஆரம்பமாகலாம். திருமணம், குழந்தைகளின் கல்வி, புதிய வீடு, சொத்து, குடும்ப விழாக்கள் போன்ற விஷயங்கள்ல நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வர தொடங்க போகுது. வீட்டின் மூத்தவரிடம் ஆசீர்வாதம் உங்களுக்கு மிகப்பெரிய பலனாகவே அமைய போகுது. அவங்களின் வார்த்தைகளை மதித்து நடந்தால் குடும்பத்துல இன்னும் அதிக ஒற்றுமை உங்களுக்கு நிலைக்க போகுது வாழ்க்கையில. அதாவது உங்க வீட்டுல சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய விவாதங்களை ஏற்படுத்தியிருந்திருக்கும். ஏன் ஒருவருக்கொருவர் பேசாம இருந்த நாட்கள் இருந்திருக்கும். பாசமே இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடிய சூழ்நிலை உங்க வாழ்க்கையில அதிகமா இருந்திருக்கும். இனி அந்த நிலையெல்லாம் இப்ப மாறப்போகுது. ஏன்னா சுக்கிர பகவானுடைய அருளாலையும் கிரக நிலைகள் ஏற்பட சாதகமான மாற்றங்களாலுமே உங்க குடும்பத்துல மீண்டும் மகிழ்ச்சி மலரக்கூடிய நேரம் ஆரம்பமா உள்ளது. ஏன்னா நீண்ட நாட்களா மனசுல இருந்த கசப்புகள் மெதுவாக கரைய தொடங்க போகுது. வீட்டுல சிரிப்பு சத்தம் மீண்டுமே ஒலிக்க போகுது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாம இது உங்க வீட்டில் இருந்த எந்த முடிவும் எடுக்கும்போது கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தா இனிமேல் அனைவருமே ஒன்றா அமர்ந்து பேசக்கூடிய சூழ்நிலை உங்க வாழ்க்கையில உருவாக போகுது. உங்க கருத்துக்கு மதிப்பும் கிடைக்க போகுது. குடும்ப உறுப்பினர்கள் உங்க அன்பையும் உழைப்பையும் புரிந்து கொள்ள தொடங்குவாங்க. நீண்ட நாட்களா பேசாம இருந்த உறவினர்கள் கூட மீண்டுமே உங்களிடம் தொடர்பு கொள்ள வாய்ப்பு உள்ளது. திருமணம், குழந்தைகளின் கல்வி, புதிய வீடு, சொத்து, குடும்ப விழாக்கள் போன்ற விஷயங்கள்ல நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வர தொடங்க போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கிரக மாற்றங்களால இதுவரை உங்க குடும்பத்துல இருந்து வந்த தேவையற்ற பதற்றங்களையும் ஏன் மனக்கசப்புகளுமே இப்ப முற்றிலுமா அகரப்போகுது உங்க வாழ்க்கையில. சுற்றத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளுமே இப்ப நீங்கி ஒற்றுமை உங்க வாழ்க்கையில அதிகரிக்க போகுது. நீண்ட நாட்களா தள்ளிப்போன சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஏன் விசேஷங்களும் மற்ற திருவிழாக்கள் உங்க இல்லத்துல இனிமேல் அரங்கேற போகுது. உறவினர்களோட வருகை வீட்டினுடைய சூழலினை சுபிட்சமாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்க வாழ்க்கையை மாற்றப் போகுது. அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க நீண்ட நா நீண்ட நாட்களா குடும்பத்தை பற்றி கவலைகள் மனசுல ஒரு பெரிய சுமையாவே இருந்திருக்கும். குடும்பத்திற்காக நீங்கள் செய்த தியாகங்கள் பல நேரங்கள்ல யாருக்கும் தெரியாமலே போயிருந்திருக்கலாம். உங்க மனசுல இருந்த நல்ல எண்ணங்களை கூட சில தவறாவே புரிந்து கொண்டதால தான் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் உருவாயிருந்திருக்கலாம். வீட்டுல சிறிய சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய விவாதங்களும் ஏற்பட்டிருந்திருக்கலாம். ஒருவருக்கொருவர் பேசாமல் இருந்த நாட்களும் இருந்திருக்கலாம். பாசம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் உங்களை அதிகமாகவே மனவேதனை அடைய வைத்திருந்திருக்கும். ஆனா இனி அந்த நிலை மாறப்போகுது. சுக்கிர பகவானின் அருளாலையும் கிரக நிலைகளில் ஏற்படும் சாதகமான மாற்றங்களாலுமே உங்க குடும்பத்துல நீண்ட நாட்களாக
மனசுல இருந்த கசப்புகளும் மெதுவாக கரையத் தொடங்க போகுது. வீட்டுல சிரிப்பு சத்தம் மீண்டும் ஒலிக்கப் போகுது. நீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும். குடும்பத்துல இருந்த பதற்றமான சூழ்நிலையுமே விலகி அமைதியும் ஒற்றுமையும் நிலை பெறப் போகுது. உங்கள் வீட்டிற்கு வருபவங்க கூட இப்போது இந்த வீட்டுல ஒரு நல்ல மாற்றம் தெரிகிறது என்று சொல்ற அளவிற்கு நல்ல ஆற்றல்கள் உருவாகும். இதுவரை வீட்டில் வந்து எந்த முடிவையும் எடுக்கும்போது கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் இனிமேல் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசக்கூடிய சூழ்நிலையும் உருவாகப் போகின்றது. உங்கள் கருத்துக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் அன்பையும் உழைப்பையுமே புரிந்து கொள்ள தொடங்குவாங்க. நீண்ட நாட்களா பேசாமல் இருந்த உறவினர்கள் கூட மீண்டும் உங்களிடம் தொடர்பு கொள்ள வாய்ப்புள்ளது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் குறித்து ஆலோசனைகள் ஆரம்பமாகலாம். திருமணம், குழந்தைகளின் கல்வி, புதிய வீடு, சொத்து, குடும்ப விழாக்கள் போன்ற விஷயங்கள்ல நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வர தொடங்க போகுது. வீட்டின் மூத்தவரிடம் ஆசீர்வாதம் உங்களுக்கு மிகப்பெரிய பலனாகவே அமைய போகுது. அவங்களின் வார்த்தைகளை மதித்து நடந்தால் குடும்பத்துல இன்னும் அதிக ஒற்றுமை உங்களுக்கு நிலைக்க போகுது வாழ்க்கையில. அதாவது உங்க வீட்டுல சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய விவாதங்களும் ஏற்படுத்தியிருந்திருக்கும். ஏன் ஒருவருக்கொருவர் வந்து பேசாம இருந்த நாட்கள் இருந்திருந்திருக்கும். பாசமே இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை உங்க வாழ்க்கையில அதிகமா இருந்திருந்திருக்கும். இனி அந்த நிலையெல்லாம் இப்ப மாறப்போகுது. ஏன்னா சுக்கிர பகவானுடைய அருளாலையும் கிரக நிலைகள் ஏற்பட சாதகமான மாற்றங்களாலுமே உங்க குடும்பத்துல மீண்டும் மகிழ்ச்சி மலரக்கூடிய நேரம் ஆரம்பமானது. ஏன்னா நீண்ட நாட்களா மனசுல இருந்த கசப்புகள் மெதுவா கரைய தொடங்க போகுது. வீட்டுல இருந்து சிரிப்பு சத்தம் வந்து மீண்டுமே ஒலிக்க போகுது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாம இது உங்க வீட்டில் இருந்த எந்த முடிவும் எடுக்கும்போது கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தா இனிமேல் அனைவருமே ஒன்றா அமர்ந்து பேசக்கூடிய சூழ்நிலை உங்க